இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி எதுக்கு தூங்காம இந்த நேரத்துல மொட்டை மாடிக்கு வந்து நின்னுட்டு இருக்காரு? சார், இந்த நேரத்துல தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியா? நான் தூங்காம வந்திருக்கேன். அம்மா, நீங்க என்ன இந்த பக்கம்? எனக்கு தூக்கம் வரல சார். ரூமை விட்டு வெளியே வந்தப்போதான் நீங்க வந்ததை பார்த்தேன். அதனால்தான் சார் நான் இங்க வந்தேன். என்னன்னு தெரியல பாரதி. இந்த படத்துல எல்லாம் ரெண்டு நினைவுகள் பேசிக்கோங்கள, அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். என்ன சார் சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கு. இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? என்னோட நினைவும் உங்களோட நினைவும் பேசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இப்ப நம்புவீங்களா? ஆனா அது என்னன்னு சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல. அதான் அப்படியே எழுந்து மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். அந்த நினைவுகள் அப்படி என்ன சார் பேசுச்சு? தெரியல பாரதி. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த முன்ஜென்மத்தில் மீட் பண்ணியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. அந்த சம்பந்தம் கூட சாதாரண சம்பந்தமா இல்லாம பிரிக்க முடியாத ஏதோ ஒரு உணர்வோட சேர்ந்த உறவா பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. போன ஜென்மத்துல மட்டும் இல்லாதி, இந்த ஜென்மத்திலையும் நாம ஒன்னாதான் வாழ்ந்தோம். ஆனா அதை எதையும் உங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கைதியா நான் இப்ப உங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். பாரதி, இதை சொல்றப்போ உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க மனசை திறந்து எப்ப என்கிட்ட வந்து நான் தான் உங்க புருஷன்னு சொல்லுவீங்கிற அந்த நொடிக்காக நான் காத்துட்டு இருக்கேன். நமக்குள்ள என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும், ஆனா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க ஆதி நான் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கிறப்போ ஏன் எதையுமே சொல்லாம மறைக்கிறீங்க? அப்படி நமக்குள்ள என்னதான் நடந்துச்சு? பாரதி, என்ன பலமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது நீங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ பூர்வ ஜென்ம சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? அது என்ன பாரதி, கஞ்சத்தனமா ஒன்னே ஒண்ணு? நிறைய கேளுங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஜென்ம சம்பந்தம் இருக்குன்னு உங்களுக்கு ஏன் சார் தோணுது? அது எனக்கு தெரியல பாரதி. இப்படி எல்லாம் எனக்கு நினைக்க தோணுதுன்னா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத ஒரு உறவா இருந்திருப்போம்னு தோணுது. அவ்வளவுதான். அப்படி என்ன உறவு சார்? ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருப்போமோ? தப்பா நினைக்காதீங்க, என் மனசுல பட்டதை சொல்றேன். ஆதி, நம்ம வாழ்ந்த வாழ்க்கைய பத்தின எல்லா நினைவுகளையும் நீங்க மறந்து போயிருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல உங்க உள் மனசுல நான் உங்க மனைவின்னு ரொம்ப நெருக்கமானவன்னு உங்களுக்கு தோணிக்கிட்டு தான் இருக்கு.